வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு சால்ட்ரிங் ஆன் பற்றி டீட்டெயில்ஸு. இதில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஃபுல்லாகவே சால்ட்ரிங் ஆன். இந்த சால்ட்ரிங் ஆன் வந்து உங்களுக்கு சர்வீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த சால்ட்ரிங் ஆன் வந்து உங்களுக்கு 60 வாட்ஸ் பவர் இருக்கும். இதில் ஒரு ப்ரீசெட் இருக்கும். அதன் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய டெம்பரேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இதுதான் இந்த அயன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சால்ட்ரிங் அயன் இருக்குது. ஓகே, இதில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்ரிங் அயன் இருக்கு இல்லையா, நிறைய கம்பெனி இருக்குது. அதோடு இது எந்த விதத்தில் பெட்டர் நம்ம சர்வீஸுக்கு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். அந்த கெப்பாசிட்டர், ரெசன்ஸ், டிரான்சிஸ்டர், ஐசிஸ் இதெல்லாம் நீங்கள் சால்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அயன் இருக்கணும். நல்ல டெம்பரேச்சர் பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஏரியாவில் வரக்கூடிய வோல்டேஜை பொறுத்து தான் இந்த பொதுவாகவே சால்ட்ரிங் அயனுடைய ஹீட் இருக்கும். சில ஏரியாவில் வோல்டேஜ் கம்மியாக ஒரு ஏசி வோல்ட்டு, சில ஏரியாவில் காலையில் ஒரு வோல்ட் இருக்கும், மதியம் ஒன்று இருக்கும், ஈவினிங் ஒன்று இருக்கும், நைட்டில் ஒரு வோல்ட் இருக்கும். அப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுற நேரத்தை நாம் மாற்றி அமைக்க முடியாது. எந்த நேரத்துலையும் எந்த சந்தர்ப்பத்துலையும் நம்ம சால்ட்ரிங் டீசால்ட்ரிங்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு சால்ட்ரிங் ஆன் நமக்கு தேவை. அந்த ஒரு பெர்ஃபெக்டான சால்ட்ரிங் ஆன் தான் இந்த சால்ட்ரிங் ஆன். இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால உங்கள் ஏரியாவில் வரக்கூடிய ஏசி வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதனுடைய டெம்பரேச்சரை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். வாட்ஸு 60 வாட்ஸ் பவர். இந்த அயனில் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து இந்த டிப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிப்பு வந்து ஆக்சுவலாக நார்மலாக இந்த அயனோடவே ஒரு ஷார்ப் டிப் ஒன்று வந்துடும். கூடவே ஒரு 5 பிட்டு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிட்டு 5 பிட்டு இருக்கும். இந்த பிட்டில் எது வேணுமோ நம்ம அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஷாக் அடிக்காது. ஃபஸ்ட்டு மற்ற அயன்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்கும், இதில் ஷாக் அடிக்காது. இதனுடைய ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா இது ப்ரைஸ் வந்து 450 450 ரூபா வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சர்வீஸுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இந்த டெக்னிக்கல் இன்ஃபார்மேஷன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, வெரி ரூரல் பிளேஸில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தெரியணும். இது இருந்தால் அவரும் கூட என்ன பண்ணலாம், சர்வீஸை மேம்படுத்திக்குவார், கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்குவார். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, சரி. இதில் இன்கேஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் எவ்வளோ பிட்டு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக பாருங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அன்ஸ்க்ரூ பண்ணால் போதும். இந்த மெட்டல் கவர் இதை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டேன் பாருங்கள். மேலே ஒரு ஸ்லீடு வந்துருச்சு இல்லையா, இந்த பிட்டு அடுத்து பிட்டு, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஓகே, தென் இது பார்த்திங்கன்னா இது செராமிக், அதனால தான் ஷாக் அடிக்காதுன்னு சொன்னோம். இதை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. நம்ம இது என்ன பண்ணலாம், மெல்ல கொஞ்சம் புல் பண்ணோம்னா இது வந்துடும். வந்துருச்சா, கையில் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, இதில் ஒரு ப்ரீசெட் இருக்குது, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்லீவ்ஸ் இருக்குல்லையே, ரப்பர் ஸ்லீவ்ஸை கொஞ்சம் பேக்கில் தள்ளிட்டு இதை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இது அப்படியே மெல்ல வந்துடும். வந்துருச்சா, இவ்வளோதான். இந்த பிட் இருக்குது. இதை மெல்ல புல் பிடிச்சோம், மெல்ல இழுக்கணும். பாருங்கள், வந்துருச்சு. அப்போ என்ன இருக்குது இதுக்குள்ளே பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஒரு சர்க்கியூட் போர்டு இதில் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு சர்க்கியூட் போர்டு இருக்குது. இதில் வந்து ஒரு செராமிக் இந்த இடத்துல இருக்குது, ஹீட்டர் இருக்குது. இந்த ஹீட்டர் மூலிமா தான் நம்ம சால்ட்ரிங்கனுடைய டிப்பு வந்து ஹீட் ஆகுது. அப்போ ஈஸிலி சர்வீஸபிள். இதில் இன்கேஸ் கம்ப்ளைண்ட் வந்தால் கூட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கம்ப்ளீட் இந்த போர்டு ரெடிமேடாக கிடைக்கிது, மெயின்ஸ் கார்டு ரெடிமேடாக, அந்த ஹோல்டர் டிப் எல்லாமே கிடைக்கிது, மார்க்கெட்டில் இருக்குது, வாங்கிக்கலாம். இல்லையே எங்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இதுதான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் போர்டு. இந்த சர்க்கியூட் போர்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த இன்புட் வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாம் இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலிமா இந்த டெம்பரேச்சர் கூட்டிக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் அப்படின்லாம் தேவைப்படும். ஒரு மொபைல் ஃபோன் இடத்துல வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கணும், இல்லை வேறு ஒரு அப்ளிகேஷன் வரும்போது கொஞ்சம் ஹீட் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் அவுட்புட் ஸ்டேஜ்லாம். அப்போ இந்த மெரைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய அயன். இது காஸ்ட் வந்து 450. ஓகேங்களா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அடுத்ததாக நம்ம பார்க்குறது இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர்
இதில் இதான் அந்த மீட்டர் இருக்குது. இந்த மீட்டரில் இதில் A to Z கிட்டத்தட்ட லோ பட்ஜெட்டில் இதனுடைய ப்ரைஸ் வந்து 450. இந்த இடத்துல பவர் பட்டன் இருக்குது. இது ஆன் பண்ணால் ஆன் ஆயிரும். இது ஹோல்டு, சப்போஸ் ரீடிங் இருந்ததுன்னா அது வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பட்டன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 4 சாக்கெட் இருக்குது. ஒன்று வந்து இன்புட் இது சாக்கெட், இந்த ரெண்டாவது காமன் மில்லி ஆம்பியர் செக் பண்ணுறதுக்கு, 10 ஆம்பியர் லெவல் செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. கூடவே இதில் வந்து கெப்பாசிட்டன்ஸை செக் பண்ணலாம். மெயின் ஏற்கனவே சம்மந்தம் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போலார் நான் போலார் கெப்பாசிட்டர்ஸ் லீக்காக ஓப்பனாக ஷார்ட்டாக இதெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சர்க்யூட்டில். அப்போ கண்டிப்பாக ஒரு கெப்பாசிட்டன்ஸினுடைய வேல்யூவை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மீட்டர் கண்டிப்பாக தேவை. ஓகே, இதில் வந்து ஓம்ஸ் ரேஞ்சு, இது வந்து டிசி வோல்ட்டு, ஏசி வோல்ட்டு, இது கெப்பாசிட்டன்ஸ் ரேஞ்சு. ஓகே, இந்த இடத்துல ஒரு என்ன இருக்குது உங்களுக்கு ஆம்பியர் ரேஞ்சு, இப்படி இந்த சுற்றி எல்லாமே இருக்குது. இதுக்கு ஒரு மேனுவல் வந்து இந்த கொடுப்பாங்க. இந்த மேனுவலை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பெஸ்ட்டு மீட்டர் லோ வோல்டேஜ் ஏசி, லோ வோல்டேஜ் டிசி, ஹை வோல்டேஜ் ஏசி டிசி 1000 வோல்ட் வரைக்கும் இதில் செக் பண்ண முடியும். ஆம்பியரில் 10 ஆம்பியர் வரைக்கும் நம்ம செக் பண்ண முடியும். கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பவர் சப்ளையில் வரக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது இல்லையா, ஹை வேல்யூ 1000 MFD அதெல்லாம் செக் பண்ண முடியாது. 200 MFDயிலிருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூவில் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். போலார் நான் போலார் எல்லா கெப்பாசிட்டனோட வேல்யூயும் இதில் செக் பண்ணலாம். ஸோ பெஸ்ட்டு மீட்டர். இந்த மீட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகிக்கணும். ஏன்னா இந்த செலக்டரெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும், ரேஞ்சு மாற்ற வேண்டியது இருக்கும், இந்த செலக்டரில் எதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதுன்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள். இது சம்மந்தமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராக வந்து அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோக்கம் என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஃபீல்டுக்குள்ளே வரணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஒரு 800 வாட்ஸ் பவரில் ஒரு ஹோம் தியேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2.1ல் 4 மாடல் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிசி மல்டிமீட்டர் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம், ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சால்ரிங்கன்னு பார்த்தோம். இப்போது ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் பற்றி பார்த்தோம். தென் அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அடுத்தது நான் பார்க்கக்கூடியது ஒரு அனலாக் மல்டிமீட்டர். இந்த அனலாக் மல்டிமீட்டர் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது உபயோகப்படுத்தி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். டிஜிட்டல் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால் டிஜிட்டலும் நமக்கு தேவை, அனலாக்கும் தேவை. நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பக்காவாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அனலாக் மீட்டர் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. டிஜிட்டல் நம்ம சில நேரங்களில் அது அவ்வளோ அக்குரசி இருக்குது, ஆனால் நமக்கு புரிஞ்சுக்க முடியாது சில நேரங்களில். பர்டிகுலராக ஒரு டிரான்சிஸ்டரையோ ஒரு சிலிக்கான் கண்ட்ரோலர் எஸ்சிஆரையோ டயாக்கு ட்ரையாக்கு மாஸ்பெட்டு ஐஜிபிடி இதெல்லாம் நம்ம மேனுவலாக செக் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை விட அனலாக் மல்டிமீட்டர் தான் பெஸ்ட். உபயோகப்படுத்தினா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த முள் இருக்குது இல்லையா, நீடில் இருக்குது இல்லையா, இந்த நீடில் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இது மூவ் ஆகும். இப்போ இதில் ஒரு பஸ்ஸர் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓம்ஸ் ரேஞ்ச். ஓகே, இந்த முள் நகருது இல்லையா, இதுதான் நமக்கு வந்து புரியும், சப்ஜெக்ட் புரியும். ரொம்ப லோ வோல்டேஜ் ஒரு 0.5 வோல்ட் வந்தால் கூட வோல்ட் வருதுன்னு பார்க்க முடியும். டிஜிட்டலில் கொஞ்சம் ஆசிலேஷன் ஆகிட்டு இருக்கனால சில நேரங்களில் நம்ம கவனக்குறைவாக இல்லை அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா இந்த மீட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. ஒருவேளை எக்கனாமிக்கலாக முடியலன்னா கூட டைம் இருக்கிறப்ப நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நான் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நிறைய ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்கில் புதுசாக வந்துட்டுருக்குது. ஓகேங்களா? சாதாரணமான ஒரு ரேடியோ டிவி இப்படி இந்த காலமெல்லாம் போய் ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்துருச்சு. மக்களும் அந்த மாதிரி வாங்குகிறாங்க. சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதாவது வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிருக்கு. அதனால் நீங்கள் வந்து வீட்டில் நீங்களே என்ன பண்ணலான்னா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு சர்க்யூட் எல்லாமே நீங்களே சர்வீஸ் பண்ணலாம், அசம்பிள் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். யாருக்கு வேணாலும் ஈஸியாக புரியும். ஒவ்வொரு வீடியோவும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.
வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு எப்பவுமே பிளாக் டயக்ராம் சர்க்யூட் டயக்ராம் வச்சு தான் கிளாஸு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ தியரிட்டிக்கல் டெமோ ரெண்டுமே கையில் இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு சால்ட்ரிங் ஏன் தேவைன்னு சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சர் கண்ட்ரோல். அடுத்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இது ஒரு அனலாக் மல்டிமீட்டர். ஸோ எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி புக் பண்ணால் ஒரு நாளில் உங்களுக்கு கொரியரில் அடுத்த நாள் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.